வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எசன்ஸ் இல்லாமல் நம்ம ஒரிஜினல் பைனாப்பிள் வச்சு இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம முந்திரி பருப்பெல்லாம் வறுத்துடலாம். நான் இன்றைக்கி 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கிறேன். லைட்டாக கலர் மாறும் போது திராட்சையும் சேர்த்துருங்க. 10 திராட்சை இது கூட சேர்த்துக்கலாம். திராட்சை ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா புஸ்புசுன்னு வரும். அந்த மாதிரி வந்தோடனே இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இது இருக்கட்டும். அடுத்து இதே நெய்யில் ரவையை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை லைட்டாக இந்த நெய்யில் வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். நல்லா மணலாக வரணும், அதுக்காக இதை வறுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் பைனாப்பிள் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக தான் இருக்கணும், இல்லாட்டி ரொம்ப வாயில் பெருசாக மாட்டினா நல்லா இருக்காது. முக்கியமான விஷயம், பைனாப்பிள் நல்லா பழுத்து இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பைனாப்பிள் நிறையா சேர்த்தாலும் பைனாப்பிள் ஃப்ளேவர் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் போதுமான அளவு. இப்போது இது ரெண்டுத்தையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இதே கடாயில் நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம இந்த ரவையை சேர்க்கணும். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேயே இது நல்லா திக்னஸ் வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரவையும் சர்க்கரையும் ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் கடைசியாக டேஸ்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நான் ஒரே ஒரு பிஞ்ச் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் ஒரு ஃப்ளேவருக்காக. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்து இதை இறக்கிடலாம். நம்மளோட பைனாப்பிள் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாப்பிடவே யம்மியாக இருக்குது. எசன்ஸ் இல்லாமல் ஒரிஜினலாக பண்ணுறது அவ்வளோ ஒரு டேஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தானே. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.